ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ப்ராஃபிட் 50,000 7 டேஸ்க்குள்ளே நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. நம்ம 12 மணிக்கு வழக்கம் போல் லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு போட்டாங்க. வேளச்சேரி டு கிண்டிங்க பேக்கில் இருக்குது பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட் டெலிவரி கொடுத்தோம். தெரிஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க. சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட், இதுவும் கிண்டி தான். சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம செகண்ட் ஆர்டரே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் இப்போ போட்டிருக்காங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, கிளம்பலாம் வாங்க. 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்க பிரியாணி முபாரக். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் எங்கன்னா ஆதம்பாக்கங்க. ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 296 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:07 ஆகுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்பிக்யூ. ரெடியாக இருக்கான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைங்க, இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகல. பேக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 445 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க கொடுத்தோம், நங்கநல்லூரில். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். 7 மணிக்கு வழக்கம் போல் லாகின் பண்ணி ஓட்டலாம். சரிங்க, கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு, ஆனாலும் நமக்கு ஆர்டரே வரலைங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மதியம் வர பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ்க்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஆர்டர் ஓட்ட வேண்டியது இருக்குங்க. இன்றைக்கி இன்சென்டிவ் அமௌண்ட்டும் கம்மி தான். இவ்வளோ 190 ரூபா தாங்க 14 ஆர்டர் பார்த்தா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு இவ்வளோ டிலே ஆகுது, கடுப்பாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:55 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க அக்ஷயமில் தாங்க இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இதுதான் நமக்கு செகண்ட் ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 25 நிமிஷமாக வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ரெடியாக வரல, வெயிட்டிங்கில் தான் இருக்கும். இது ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேளச்சேரி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அதுவும் வேளச்சேரி தான். ஆனால் ஃபுட் ரெடியாக ஆகலை, இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இவ்வளோ நேரம் என்னடாண்ணா அங்கே ஃபுட் ரெடி ஆகலை, லொக்கேஷன் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே எந்த வீடுங்க இருக்குது? காண்டாக இருக்குங்க இவங்க பண்ணுறது. இப்போ தாங்க லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன், இப்போ தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே இடத்துல வருதுங்க லொக்கேஷன். இந்த இடத்துல எந்தெங்க வீடு இருக்குது? ஐயோ ஐயோ, என்ன சொல்லுறதுன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 641 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் தாங்க. சாந்தி லட்சுமி சைவ உணவகம் இங்கே தான். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கங்க. அநேகமாக இந்த ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் நமக்கு வந்துடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மடிப்பாக்கத்தில் இருக்கீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourங்க. இப்போ தான் நமக்கு ஃபுட் ரெடி ஆகிருக்கு.
1/2 கழிச்சு நம்ம தரமணியில் எடுத்து போயிட்டு ஐஐடி தரமணி கேட்டில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். சரிங்க, கிளம்பலாம். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:17 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 982 ரூபாங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான். இங்கே போலார், இங்கே தாங்க ஐஸ்கிரீம் ஷாப்பு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். என்னன்னே தெரிலங்க, நம்ம எங்கே போனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்ம போயிட்டு ஆர்டர் கேட்டாலும் உள்ள கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் தராங்க. அதாவது உள்ள கஸ்டமர் மட்டும்தான் ஏதோ அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி, ஆன்லைனில் வாங்குறவங்கலாம் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு கேட்டாலும் டைம் ஆகும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு ஒரு ஆர்டருக்காண்டி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷமாங்க வெயிட் பண்ண முடியும்? ஒரு டைமில் சரியான கடுப்பு ஆகுதுங்க. என்ன சொல்லுதுன்னு ஒன்றும் தெரிலங்க. பாருங்கள், இன்னும் நம்ம அங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஆர்டர் ரெடி ஆகலை. டைம் 11 ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 989 ரூபா பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யார் ரஹ்மான் பிரியாணி தான். ஷாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கங்க. இந்த ஆர்டர் ஓட்டிட்டு நம்ம போயிட வேண்டியது தான். இந்த ஆர்டர் ஓட்டால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பாருங்க. ஆமாம், இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 வேலாவதுங்க. டோட்டலாக 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1021 ரூபாங்க. செலவுலாம் போக ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 30 ரூபா நம்ம செலவு 791 ரூபாங்க. நேற்று வர பார்த்தீங்கன்னா 13,817 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 791 ரூபா ப்ராஃபிட். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16,608 ரூபாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.